இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். சபையில் பிரச்சனையும் பரிகாரமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆதி திருச்சபையில் விசுவாசிகளின் கூட்டத்தை சீஷர்கள் என்று அழைத்ததை பார்க்கிறோம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது மத்தேயு 10:1 பார்க்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து இயேசுவினுடைய பாதத்திலிருந்து நேரடியாக கற்றுக்கொள்ளுகிறவர்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசுவும் பரமேறுகிறதற்கு முன்பாக மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படி இவர்கள் சீஷர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் சீஷர்கள் என்று போட்டவுடனே மிக சரியான ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே மாம்சத்திற்குரியவர்களும் ஆவிக்குரியவர்களும் அன்றைக்கும் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களும் ஆவியின்படி நடக்கிற கூட்டத்தாரும் அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று போட்டிருக்கிறது. அங்கே 2 விதமான மொழி பேசக்கூடிய கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். அரேமிய மொழி பேசக்கூடிய அல்லது எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் ஆளுகை பண்பு உடையவர்கள், அவர்கள் மற்றவர்களை கொஞ்சம் ஒடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள். அதே போல் கிரேக்க மொழி பேசிய யூதர்கள் அவர்கள் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள். ரோம பேரரசாங்கமானது இவர்களை சிறுபான்மையினர் என்கிற ஒரு நிலைமையிலேயே இந்த கிரேக்க மொழி பேசினவர்களை பார்த்தபடினாலே சமுதாயத்தில் காணப்பட்ட அந்த ஏற்றத்தாழ்வுகள், அந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்ற சிக்கல்கள் இங்கே மொழியின் அடிப்படையில் சபைகளுக்குள்ளாகவும் உருவாகினதை நாம் பார்க்கிறோம். தங்களை மேன்மை உள்ளவர்கள் என மெச்சிக்கொள்வதும் கிரேக்க மொழி பேசிய யூதர்களை தரக்குறைவானவர்கள் என கருதுவதும் அன்றைய ரோம பேரரசின் இயல்பான ஒன்றாக இருந்தபடினால இந்த பிரச்சனை சபைக்குள்ளும் ஜாதி பிரிவை தோற்றுவிக்க அது முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். பிச்சை எடுக்காமலும் விபச்சார தொழில் செய்யாமலும் இருக்கும்படிக்காக விதவைகளை யூத கலாச்சாரத்தில் அவர்கள் விதவைகளை பராமரித்து வந்தார்கள். அந்த செயலை இப்போது இங்கே திரளான கூட்டம் பெருகின பொழுது விதவைகளும் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே சபை எப்படி விதவைகளை பராமரித்ததோ, அதே யூத கலாச்சாரம் எப்படி பராமரித்ததோ அதே போல் சபையும் பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டபடியினாலே இங்கே விதவைகள் சேர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல தான் இங்கே கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்களுக்கும் எபிரேய மொழி அல்லது அரேமிய மொழி பேசக்கூடிய யூதர்களுக்கும் அவருடைய விதவைகளுக்குள்ளாக ஒரு குழப்பங்கள், அதாவது சரியாக பந்தி விசாரிக்கப்படவில்லை, சாப்பாடு சரியாக கொடுக்கப்படவில்லை, அன்றாட விசாரணைகள் சரியாக இல்லை என்கிற காரியங்கள் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் இங்கே அந்த சிக்கல்கள் ஒரு முறுமுறுப்பை கொண்டு வருகிறது. இது முறிவுக்கு காரணமாகிவிடும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் இதிலே தலையிடுகிறார்கள். பெருந்திரளான மக்களின் மத்தியில் இந்த சிக்கலை ஆவியானவருடைய உதவியுடன் அவர்கள் எதிர்கொண்டு அதை சரி செய்கிறதை பார்க்கிறோம். பிரச்சனைகளை சரியான கோணத்தில் அவர்கள் அணுகுகிறார்கள். 7 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை பந்தி விசாரிப்புக்காரர்களாக ஏற்படுத்துகிறார்கள். அந்த 7 பேரும் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தோரும் நற்சாட்சி பெற்றோருமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பந்தி விசாரிப்புக்கு பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு தேவையா அப்படின்னு சொன்னால் அவர்கள் வெறும் பந்தி விசாரிப்புக்காரர்களாய் அல்ல, சுவிசேஷ போர்க்களத்தில் சிறந்த போர் வீரர்களாகவும் விளங்கினதை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை அவர்களையே தேர்ந்தெடுக்க சொல்லி அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். அந்த காரியத்தின்படி அங்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்றைக்கும் சமுதாயத்தில் ஜாதியினால் ஏற்பட்டிருக்கிற பிரிவுகள், மொழியினால், தேசத்தினால், நிறத்தினால், பொருளாதார ஒரு ஏற்றத்தாழ்வுகளினால் ஏற்பட்டிருக்கிற சமுதாய பிரச்சனைகள் இன்றைக்கும் சமுதாயத்திற்குள்ளாக இருந்து அது அப்படியே
வேர்பிடித்து அது சபைக்குள்ளாகவும் அது தலைவிரித்து ஆடுகிறத இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. இவற்றின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்களை இழிவாக பார்ப்பது, செயல்படுவது, திருமணங்களை தடுத்து நிறுத்துவது, அரசியல் நடத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உத்தம விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அவர்கள் நிச்சயமாக விலகியிருப்பார்கள். இந்த பிரிவினைகள் சமூகத்தில் இருக்கிற வரையிலும் அதனுடைய விஷ வேர்கள் சபைக்குள்ளும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டேத்தான் இருக்கும். ஆவியானவரின் உதவியுடன் மிக கவனமாக இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இங்கே 4வது வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், பிரசங்கிக்கும்படிக்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறபடியினால எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரசங்கிப்பது வெறும் வார்த்தைகளை நாங்கள் சொன்னால் சரியாக இருக்காது. நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை, அதாவது வானத்தின் அக்கினியை, பரலோக அக்கினியை, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாங்கள் அவற்றை நாங்கள் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி, இவற்றில் ஒன்று இல்லாவிட்டாலும் அது ஊழியத்தை இழப்பதற்கு ஏதுவாகிவிடும் என்பதை, அந்த கருத்தை அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இன்றைக்கு ஜெபிக்காமல் வேத வசனத்தை பிரசங்கிப்பதும் இல்லை என்று சொன்னால் தங்களுக்கு தெரிந்த காரியங்களையே, சம்பவங்களையே சொல்லிவிட்டு அப்படியே ஜனங்களை அப்படியே கடத்தி செல்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பிரசங்க ஊழியத்திற்கு ஜெபமும் அங்கே வேத வசனத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறதும் இரண்டுமே ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக இருக்கின்றன. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு சரியாக அவன் பிரசங்கிக்க முடியும் என்கிற கருத்தையும் இங்கே ஆவியானவர் வலியுறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவர்கள் 7 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். ஆவியில் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரகோரையும், நிக்கோனோரையும், தீமோனையும், பர்மெனாவையும், யூத மார்க்கத்தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும். அந்தியோகியா பட்டணத்தில் அங்கே யூதர்களிலிருந்து மாற்றப்பட்டவன் முதலாக நிக்கோலா என்பதினால் இங்கே ஆவியானவர் அப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆசாரியர்கள் கீழ்ப்படிவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அத்தனை சமுதாயத்தை எதிர்த்து அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை, சடங்காச்சாரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு இங்கே பின்பற்ற வேண்டும். அந்த காரியத்திற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்றைக்கு சபைகளில் இருந்த பிரச்சனையை அவர்கள் ஆவியானவருடைய துணையோடு கூட அருமையாக அவர்கள் எதிர்கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-4 வரையிலும் பார்க்கும் பொழுது பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபையில் இருந்த பிரச்சனையை எழுதுகிறாரே, அதே போல இன்றைக்கும் பிரச்சனைகள் சமுதாயத்தில் காணப்படுகிறது. ஆவியானவருடைய துணையோடு கூட அவைகளை அணுகி நாம் நிறத்தை விட, நாம் மொழியை விட, நாம் இருப்பிடம் தேசத்தை விட, நம்முடைய பண ஏற்ற தாழ்வுகளை விட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது இவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல சக மனிதர்களிடத்திலும் அன்பு கூறும்போது இந்த ஏற்ற தாழ்வுகள் நம்மை விட்டும், சபையை விட்டும், சமுதாயத்தை விட்டும் நிச்சயமாக மாற முடியும். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று பவுல் கொரிந்து சபைக்கு வேதனையோடு கூட எழுதுகிறார். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. சபைக்குள்ளே இருக்கிறவங்க தான் எல்லாரையும் ஆவிக்குரியவங்கடி பார்த்துட முடியாது. மாம்சத்திற்குரியவர்களும் இருக்கிறார்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கும் சபைகளுக்குள்ளாய் பொறாமைகள், இன்றைக்கும் வாக்குவாதங்கள், இன்றைக்கும் பேதங்கள் இருக்கிறது. இவைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்று சொல்லி. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொலவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால்
என்றால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா என்று சொல்லி இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆதி சபையில் அப்போஸ்தலர் அந்த 2வது அதிகாரத்தில் 44வது வசனம் 45வது வசனத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய சுபாவம் எப்படி இருந்தது? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது அநேக அந்த கூட்டம் பெருகின போது அவர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் உருவானதை பார்க்கிறோம். அதிலும் விசேஷமாக அங்கே பெண்களை வைத்து விதவைகளை வைத்து அங்கே பிரச்சனைகள் விசாரிக்கப்படவில்லை. அதே போல் இவர்கள் இந்த மொழி பேசுகிறவர்களை சரியாக கவனிக்கிறாங்க, இவங்களை சரியாய் கவனிக்கவில்லை என்கிற பிரச்சனைகளை அங்கே உருவாக்கினதை பார்க்கிறோம். ஆதியிலேயே அவர்கள் அந்த அந்த காரியத்தை கிள்ளி எரிந்து விட்டதே. முளையிலேயே கிள்ளி அப்போஸ்தலர்கள் ஆவியானவருடைய உதவியோடு கூட அதை எரிந்துவிட்டபடினாலே ஆதி நாட்களில் வரவேண்டிய அந்த பிரச்சனைகள், சத்ருவினுடைய தந்திரங்கள் அதோடு கூட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஜாக்கிரதையாக நான் ஆவிக்குரியவனாய் சபையில் இருக்கிறனா, இல்லைனா மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறனா, என்னுடைய வாழ்க்கையில் என் நிமித்தமாக சபைக்கு இடரல் உண்டாகிறதா, நான் ஒரு வேரை முளைக்க பண்ணுகிறவனாக சபையில் இருக்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நான் முழுவதும் ஆண்டவரே நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகமும் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, என்னுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக இருக்கிறது, அதை நான் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும், சக மனிதர்களிடத்திலும் நான் அன்பு செலுத்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டது போலத்தான் என்னுடைய சகோதரனும் கழுவப்பட்டிருக்கிறான், ஆகவே நான் ஒருமித்து அவனோடு கூட அன்பு செலுத்தி ஒன்றாக இணைந்து காரியங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கென்று செய்ய வேண்டும், எங்களுடைய பொதுவான எதிரி சத்ருவே என்கிற எண்ணத்தோடு கூட சபையில் நாம் இணைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்திலும் நம்மால் சபைக்குள்ளாக பிரச்சனைகள் வராது. இல்லை என்று சொன்னால் மாம்சத்திற்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்கிற பிரச்சனை சபையில் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறது போல அது என்றைக்கு மாறாததாய் மாறிவிடும். ஆண்டவருடைய எழுப்புதலை எதிர்பார்க்கிற நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்து நாம் ஆண்டவருக்கென்று காரியங்களை சாதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.